ஃபைனலாக நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு வந்து 1000 வரும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லைங்க சொல்லுவாங்க. 3 வீக்ஸுக்கு முன்னாடி தான் 500 வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே எனக்கு வந்து 1000 வந்துருச்சுங்க. எனக்கு அவ்வளோதானா அப்படி கேட்டிங்கன்னா, என்ன தான் நீங்கள் வந்து என்னை மட்டும் வீடியோவில் பார்த்துருந்தாலும் நிறைய பேர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னோடய பேரண்ட்ஸ் தாங்க. இவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது தெரியலனாலும் இதை பண்ணுறியா பண்ணு, இதை பண்ணுறியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் கொடுத்ததே வந்து அவங்க தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய நன்றியை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு மகிழன் சிவகுமாருங்க அவன் பேர். ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன தான் வந்து இந்த அனிம் பற்றின நாலேஜெலாம் இருந்தாலும் இது போல் தான் பேசணும், இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் பேசு, இந்த போல் பேசு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கைட் பண்ணதே வந்து என்னோடய ஃப்ரெண்டு தாங்க. உண்மையாகவே அவனோட சப்போர்ட் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து இல்லைன்னு தாங்க சொல்லுவேன் இந்த இடத்துல. ஸோ அவனுக்கு வந்து என்னோடய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. மகிழன், நன்றி மகிழன். அதே போல் நான் ஆஃபீஸ் மேட்டு ஒருத்தருங்க, அவன் வந்து என் கூட ஸ்கூலில் படித்த பையன் தாங்க, ஜெகன்னு சொல்லிட்டுங்க. நான் எந்த அளவுக்கு வந்து அனிம் நியூஸஸ்லாம் பற்றி பேசுகிறேனோ நீ தமிழ் டப்பிங்கும் பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணது அவன் தாங்க. இல்லாமல் தமிழ் டப்பிங்கில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோஸ்லேயே நான் தெரிஞ்சுக்கினேங்க நான். ஸோ அவனுக்கும் வந்து என்னோடய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. ஜெகன், நன்றி ஜெகன். இவ்வளோ தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸாக இருக்கட்டும், மீதி எல்லோரும் வந்து அனிம் சீரீஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறதுன்றது தனி தானேங்க. நெக்ஸ்ட்டு கம் டு த டாப்பிக்கு. ஜான்வரிக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நாளைக்கும் ஒரு ஷார்ட்ஸு அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம சேனல் வந்து இருக்க போகுது. இதுதான் எப்போவுமே பண்ணுறியே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் லாங் வீடியோஸ்லேயும் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஷார்ட்ஸில் யாரெல்லாம் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி லாங் வீடியோவில் என்னை வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதுங்க. பட் எல்லா நாளும் வந்து ஷார்ட்ஸ் இருக்குது. வீக்லி 3 or 2 பெரிய வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டையும் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் லைட்டாக. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா, இல்லை இது போல் இருந்தது, இது போல் நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நானே என்னோடய பேக்ரவுண்டையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய ப்ரொனவுன்சியேஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்றத உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாகவே நான் தெரிஞ்சுக்கினேங்க. நான் நிறைய விஷயத்த அனிம், அனிமே, நருட்டோ சிப்புடன், நருட்டோ ஷிப்புடன், ஜாலி பாய், ஜாய் பாய், நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. நான் தான் வந்து தப்பாக சொல்லியிருக்கேன்றது உண்மை தாங்க. அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. அதையும் நீங்கள் வந்து அனிமேவை வந்து தமிழில் பார்க்குறீங்களோ, இங்கிலீஷில் பார்க்குறீங்களோ, ஜாப்பனீஸில் பார்க்குறீங்களோ, எந்த ஒரு லாங்குவேஜில் பார்த்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து அனிம் பார்க்குறீங்களா அப்படின்னா நான் வந்து உங்களோட ஃபேனுங்க. கண்டிப்பாக நீங்கள் அனிம் பற்றின டாபிக்ஸை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா என்கிட்ட, கண்டிப்பாக பேசுங்க. நான் வந்து ரெடியாக இருக்கிறேன் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தாங்க. தேவையில்லாத கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் நார்மலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட பேசலாம். நானும் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் அனிம் சம்மந்தமான லிங்க்ஸு, வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கூட டெலகிராமில் வந்து குரூப் இருக்குதுங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும், நான் அதுலேயும் வந்து உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க. நான் என்னை பொறுத்தவரைக்கும் நீ அனிம் டாப்பிக்கை பற்றி பேசுகிறியா, கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஃபைனலாக நம்ம வந்து கிவ் அவே 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். இதுக்கப்புறமும் கிவ் அவே இல்லைனா எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து 2 கிவ் அவே வந்து தரலான்னு இருக்கேன் நான். இந்த கிவ் அவேயில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். 2வது வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் போட்டிருக்கணுங்க. அதுவும் இல்லாமல் ஒன்ஸ் அகெயின் 1000 சப்பு வந்திருக்கேங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாங்க. என்னை நம்பி 1000 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸும் கண்டிப்பாக நான் போடுவேங்க. அதுவும் இல்லாமல் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள். யாரெல்லாம் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து என்னோடய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. இதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேங்க. நான் தப்பாக இருந்ததுன்னா தப்புன்னு சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தவறான வார்த்தைகள் மட்டும் வேண்டான்னு நினைப்பாங்க நான். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் சின்ன ஒரு அட்வைஸ் போல், வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முழு மனசோடு செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.